குருவாழ் குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உள்ள அனைவருக்கும் கண்ணமன் சேட்டு ஜோதிடன் பணிவான வணக்கம். இப்பதில் நம்ம காண இருப்பது ராகு கேது குரு பயிற்சி 2025 ஆண்டு என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்து விடுவோம். வாருங்கள். முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், சிரமம் பார்க்காமல். ஓகேவா? சரிங்க. இப்போது உங்கள் அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரையில் இருந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு விடுதலை ஆக போகிறீங்க. முக்கியமாக சட்ட சிக்கல்லேருந்து விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. இதுதான் இந்த ஆண்டு முதல்ல வரக்கூடிய லாபம் உங்களுக்கு அனுகூலமான இருக்கும். அதே போல் பார்த்தா அடுத்தது வந்து திருமணமும் ஆகாமல் எவ்வளோ நாளாக தள்ளிக்கின்னு போயிடுது உங்களுக்கு. நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் தள்ளின்னு போயிட்டே இருக்குதா? ஒரு பெண்ணாக சரி ஆணாக சரி, ஏதோ தோஷம் இது சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீண்ட நாள் தள்ளி போன ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். நீங்கள் நினைச்ச போல் பெண் பிள்ளைகள் அரசு வேலை மாப்பிள்ளையும், ஆண் பிள்ளைகள் அரசு வேலை இருக்கும் பெண்ணும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து மனங்கோல் மாங்கல்யம் அமைய இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. காதல் செய்பவர்கள் காதல் வெற்றி அடைவீர்கள். வீட்டில் சொல்லி முறைப்படி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு சிலர் மட்டும் காதல் வந்து ஃபெயிலியர் ஆகும். உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அப்படி ஆனாக்கா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு கனவு போல் நினச்சி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆகவே வந்து காதல் வந்து அதாவது முக்கால்வாசி கைகூடும். ஒரு சிலர்கள் புதுதாக காதலில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு ஆண் பெண் பார்த்து ஒருத்தர் விரும்பி புதுசாக ஒரு நட்பு காதலாக மாறத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் காதலர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. தவறான பழக்க வழக்கம் உள்ளவர்கள், துலாம் ராசிக்கார தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது இல்லீகல் உறவு, தகாத உறவு, இதெல்லாம் எதாவது இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் அந்த ஆண்டை கொஞ்சம் அதை அவாய்டு பண்ணுங்க. ஏன்னா அதனால் ஒரு கெட்ட பேர் அவமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வருமுன் காப்போன்ற போல் அந்த நீங்கள் அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நீங்கள் காத்துக்கலாம். தகாத உறவை நீங்கள் இன்றிலிருந்து விடுவது மிக மிக சிறப்பு, உங்களுக்கு பாதுகாப்பும் கூட. அதனால் வந்து துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக இருங்கள். பணம் வந்து பார்த்தா வீண் வரையும் நிறைய ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். அதனால் வந்து பார்த்து கடன் அதிகம் வாங்காமல் செலவுகளை குறைச்சி உங்களுடைய வருமானத்தை தகுந்த மாதிரி செலவு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கும் ஒருமே சென்று வாருங்கள். தேவையில்லாத செலவு வீண் செலவு குறையும். காரிய தடைகள்லாம் விலகும். அதனால் வந்து குலதெய்வம் வழிபாடு மறக்காமல் ஒருமே செய்யுங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும். இல்லை அரசு வேலை வேண்டாம், எனக்கு கம்பெனி தான் நான் முயற்சி பண்ணிங்கிறேன்னா அதுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை கம்பெனி கூட வேலை வேண்டாம், நான் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, அதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் வந்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக சாதகமாகவும் இருக்குது. தொழில் செய்பவர்களுக்கு அதாவது சொந்த தொழில் யார் செஞ்சாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் பிரிவில் பல மடங்கு லாபம், வெற்றி, தொழில் விரிவுபடுத்துறதுக்கு, கடை வச்சுக்க இன்னொரு கடை வைக்கிறதுக்கு, இப்படி தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய தொழில் தொடங்கவும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு ஏற்றமாக இருக்குது. வருத்தப்பட வேண்டாம். அதேபோல் உங்களுடைய எதிரி தொல்லை ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அவங்களோட எதிரியே உங்களை அழிக்கணும்னு நினச்சோட அவங்க தப்பை உணர்ந்து திருந்தி அதாவது உங்களோட வந்து பேசுவாங்க. இந்த ஆண்டு நீங்கள் எதிரி தொழிலிருந்து விடுதலை ஆகிறீங்க. ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தை மேம்படும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு பணம் வரவு, ஒரு லாட்ரி யோகம், இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஏதாவது வாயால் பிழைக்கிற தொழில், புரோக்கர் தொழில், கமிஷன் தொழில், வாத்தியார் தொழில், வக்கீல் தொழில், இந்த மாதிரி வாய் மூலியமாக சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். அதை நீங்கள் சமாளிக்கலாம். சமாளிக்கிற திறமையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொதுவாக வந்து ஒரு 75% உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே
வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.